மினிஸ் இன்னைக்கு 4வது வாரம் வெள்ளிக்கிழமைன்றதுனால வீட்டுல துணி வச்சு படைக்க போறேன். அதுக்காக சக்கரை பொங்கல், பாயாசம், வடை இது 3 வந்து செஞ்சுட்டு இருந்தேன். சக்கரை பொங்கல், பாயாசம் கூட வெல்லமும் சர்க்கரையும் போட்டு கலக்கி அப்படியே டேஸ்டா பண்ணிடலாம். இந்த வடை தான் எனக்கு பிரச்சனை. வடையிலயும் கடலப்பருப்பு வடைனா ஈஸியா செஞ்சிருவேன். இந்த உளுத்தம் பருப்பு வடையை எங்க ஜார்ல போட்டு அரைக்கிறதுக்குள்ள அதுவே பெரும்பாடு. சுத்தவே மாட்டேன்ருச்சு. அப்படியே சுத்தி சுத்தி அரைச்சா கொஞ்சம் தண்ணி எச்சா போயிருச்சு. அது கூட கொஞ்சம் அரிசி மாவு கலந்தா கொஞ்சம் டைட் ஆயிடும்னு பார்த்தா அரிசி மாவே இல்ல. இதை வச்சு சமாளிப்போம் அப்படின்னு சொல்லி ப்ராசஸ்ல இறங்கிட்டேன். உளுத்த வடையில ஓட்டை இருந்தா தானே அது உடனே ஒத்துக்குவாங்க. அதனால நானும் ஓட்டை போட ரொம்ப ட்ரை பண்ணேன். கையில போட்டு பார்த்தா அது போண்டாவாயிருச்சு. 2வது ஜல்லிக்கரண்டில போட்டா அது பாதி அதுலயே ஒட்டிக்கிச்சு. 3வது சரி மழை மழைன்னு இருக்கு இந்த கரையில போடுவோம் அப்படின்னு பார்த்தா அது கிழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஓட்டை வருமான்னு சொல்லி எட்டி எட்டி பார்த்தா ஒரே ஆச்சரியம் 2 ஓட்டை வந்துருச்சு. ஒரே சிரிப்பு தான், எனக்கு சந்தோஷமா போச்சு. இன்னைக்கு சாமிக்கு ஸ்பெஷல் டபுள் டக்கர் வடை தான். ஒரு 5 வடை மட்டும் ஓட்டையோட போட்டுட்டு இதற்கு மேல ஓட்டை போடும் விபரீத விளையாட்டு வேண்டாம் என்று மற்ற மாவுகள் அனைத்தும் போண்டாக்கள் ஆக்கப்பட்டன. அதுக்கப்புறம் சாமிக்கு மஞ்சள் புடவை, வளையல், குங்குமம், மஞ்சள் எல்லாமே வச்சு படைச்சாச்சு. யார் யாருக்குன்னா குலதெய்வ கோயில்ல கொடுக்குற எலுமிச்சம்பழத்தை நிலவாசல்ல கட்டுற பழக்கம் இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.